Hello everyone, welcome to our channel Nikhil Pranav's World. நம்ம போன வீடியோவில் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் the first one nouns பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம second one அதாவது pronouns பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Pronouns. நம்ம first pronounsனா என்னன்னு பார்த்துடலாம். A pronoun is a word that is used in place of a noun. Pronoun அப்படிங்கிறது ஒரு வேர்ட். ப்ரோனவுனை நம்ம நவுன் இருக்க இடத்துல யூஸ் பண்ணுவோம். ஏன் நவுன் இருக்க இடத்துல நம்ம ப்ரோனவுன் யூஸ் பண்ணணும்? நீங்கள் ஒரு பொண்ணை பற்றி டிஸ்கிரைப் பண்ணுறீங்க அப்படின்னா ரியா இஸ் அ குட் கேர்ள். ரியா ஒரு நல்ல பொண்ணு. ரியா இஸ் குட் அட் சைக்கிளிங். ரியா நல்லா சைக்கிளிங் பண்ணுவா. ரியா டான்ஸஸ் வெரி வெல். ரியா நல்லா டான்ஸ் ஆடுவா. இந்த மாதிரி எல்லாத்துக்கும் நீங்கள் ரியானே சொல்லிட்டு இருக்க முடியாது. ரியாங்கிற இடத்துல நம்ம ஒரு ப்ரோனவுன் யூஸ் பண்ணலாம். அதாவது ஸ்டார்டிங்கில் ஒரு நவுன் ரியா அதை எழுதிட்டு செகண்ட் ஒன் அதாவது நெக்ஸ்ட்லேருந்து நம்ம ஷீ அப்படிங்கிற ப்ரோனவுனை யூஸ் பண்ணலாம். ஏன்னா ரியாங்கிறது ஒரு பொண்ணு. ஸோ நம்ம ஷீங்கிற ப்ரோனவுனை யூஸ் பண்ணணும். இதே இது அங்கே வேறு ஏதாவது ஒரு பாய் லைக் ரியோ அப்படின்ற ஒரு பேர் இருந்துச்சுன்னா நம்ம அந்த இடத்துல ஹீ அப்படிங்கிற ப்ரோனவுனை யூஸ் பண்ணணும். நம்ம ப்ரோனவுன்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு முக்கிய காரணம் டு அவாய்ட் த ரெப்படிஷன் ஆஃப் நவுன்ஸ் ரிப்பீட் ஆகிறத நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு தடுக்கிறதுக்கு தான் இந்த ப்ரோனவுன்ஸை யூஸ் பண்ணுறோம். எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், ரியா இஸ் அ குட் கேர்ள். ஷீ டாக்ஸ் சாஃப்ட்லி. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரியா ஒரு நல்ல பொண்ணு, ரியா சாஃப்டாக பேசுவா அப்படி சொல்கிறதுக்கு பதிலாக ரியா ஒரு நல்ல பொண்ணு, அவள் சாஃப்டாக பேசுவா அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம ஷீ அப்படிங்கிற ப்ரோனவுனை யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன், ராம் இஸ் த லீடர் ஆஃப் ஆர் கிளாஸ். ஹீ ஸ்டடீஸ் வெல். ராம் தான் எங்கள் கிளாஸோட லீடர். அவன் நல்லா படிப்பான். அதுக்கு தான் நம்ம ஹீ அப்படிங்கிற ப்ரோனவுனை யூஸ் பண்ணுறோம். இங்கே பார்த்தீங்கன்னா நான் சில ப்ரோனவுன்ஸை லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். ஹீ, ஷீ, இட், தே, வி, ஹர், தெம் ஆர் சம் ப்ரோனவுன்ஸ். ஹீ அப்படிங்கிறது ஒரு பாய்க்கு யூஸ் பண்ணுறது, ஷீ அப்படிங்கிறது ஒரு கேர்ளுக்கு யூஸ் பண்ணுறது, இட் அப்படிங்கிறது சில பொருட்கள் அனிமல்ஸ்க்கு யூஸ் பண்ணுறது. டாகீஸ் அப்படின்னா நம்ம திஸ் டாக் டான்ஸஸ் வெல் அப்படின்னா இட் டான்ஸஸ் வெல் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணலாம். இட்டுங்கிறது ஒரு பொருளாக இருக்கலாம். ஸோ அது எந்த பொருளாக வேணாலும் இருக்கலாம். தே அப்படிங்கிறது ஒரு குரூப் ஆஃப் பீப்புள். வி அப்படிங்கிறது நம்ம சார்பாக நம்ம சொல்லிக்கிறது நாங்கள் அப்படின்னு. ஹர் அப்படிங்கிறது அந்த பொண்ணு. தெம் அப்படிங்கிறது அவங்க. இதெல்லாம் கொஞ்சம் ப்ரோனவுன்ஸ். இதை தாண்டியும் உங்களுக்கு நிறையா ப்ரோனவுன்ஸ் இருக்குது. அதை போக போக நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம டைப்ஸ் ஆஃப் ப்ரோனவுன்ஸ் பார்க்க போகிறோம். தேர் ஆர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ரோனவுன்ஸ். பர்சனல் ப்ரோனவுன்ஸ், demonstrative pronouns, interrogative pronouns, reflexive pronouns, emphasizing pronouns, possessive pronouns. மொத்தமாக 6 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ரோனவுன்ஸ் இருக்குது. 1 பர்சனல், 2 demonstrative, 3rd interrogative, 4th reflexive, 5th one emphasizing and 6th one possessive. ஒன்னொன்னத்தோட டெஃபினிஷனும் அதோட எக்ஸாம்பிள் இப்போ பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம பர்சனல் ப்ரோனவுன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். A pronoun that refers to a person or a thing is called a personal pronoun. ஒரு பர்சன் அல்லது ஒரு பொருள், ஒரு அனிமல் அப்படியெல்லாம் இருக்கும்போது அது பேர் பர்சனல் ப்ரோனவுன்னு சொல்லுவோம். பர்சனல்னாலே நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது பர்சன், அப்படி இல்லாட்டி ஒரு திங். ஐ, வி, யூ, he, his, she, her, it, they, them இது எல்லாமே பர்சனல் ப்ரோனவுன்ஸ். ஐ அப்படிங்கிறது நான், வி அப்படிங்கிறது நாங்கள், யூ அப்படிங்கிறது நீ, ஹி அப்படிங்கிறது அவன், ஹிஸ் அப்படின்னா அவன், மறுபடியும் அவன் தான். ஆனால் ஹீ அப்படிங்கிறது நம்ம வேற ஒரு இடத்துல யூஸ் பண்ணுவோம். ஹிஸ் அப்படிங்கிறது வேற ஒரு இடத்துல யூஸ் பண்ணுவோம். ஹீ சிங்ஸ் வெல். அவன் நல்லா பாடுவான். ஹிஸ் நோட் புக் இஸ் வெரி நீட்.
அவனோட நோட்புக் ரொம்ப நீட்டாக இருக்குது. ஹீ நோட்புக் இஸ் வெரி நீட்டுன்னு சொல்ல மாட்டோம். ஹிஸ் நோட்புக் இஸ் வெரி நீட்டுன்னு சொல்லுவோம். ஹீ அண்ட் ஹிஸ் ஓட யூசேஜ் வந்து சென்டென்ஸை பொறுத்து தான் இருக்கும். ஆனால் ரெண்டுத்துக்கும் ஒரே மீனிங் தான் அவன். நெக்ஸ்ட்டு ஷீ ஹர். ஷீ அண்ட் ஹரும் ஹீ அண்ட் ஹிஸ் மாதிரி தான். ஷீனாலும் அவள் தான், ஹர்னாலும் அவள் தான். இது ரெண்டத்தோட யூசேஜ் சென்டென்ஸை பொறுத்து தான் இருக்குது. இட் அப்படிங்கிறது அது. இட்டுங்கிற வேர்ட் வந்து நம்ம திங்ஸுக்கு தான் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவோம். திங்ஸ், அனிமல்ஸ், பேர்ட்ஸ்க்கெல்லாம் நம்ம இட் யூஸ் பண்ணுவோம். தே அவங்க, தெம் அவங்க. தேவும் தெம்க்கும் அவங்க தான் மீனிங். பட் சென்டென்ஸ் பொறுத்து தான் இது ரெண்டையும் நம்ம யூஸ் பண்ணுவோம். தே ஆர் சிங்கிங், அவங்க பாடுறாங்க. ஐ ஹேட் தெம், எனக்கு அவங்கள பிடிக்காது. ஸோ இது ரெண்டுமே சென்டென்ஸை பொறுத்து தான் இது ரெண்டத்தோட யூசேஜே இருக்குது. ஹீ ஹிஸ், ஷீ ஹர், தே தெம், இது எல்லாமே வந்து அப்படி தான். Like nouns, pronouns can also be singular or plural, masculine or feminine. Nouns மாதிரியே pronouns சிங்குலராக இருக்கலாம், இல்லாட்டி ப்ளூரலாக இருக்கலாம். மஸ்குலைனாக இருக்கலாம், இல்லாட்டி ஃபெமினைனாகவும் இருக்கலாம். சிங்குலர்னால் ஒன்றா இருக்கலாம், ப்ளூரல்லாம் மெனியாக இருக்கலாம். சிங்கிள் ஒன்றாவும் இருக்கலாம், மெனியாகவும் இருக்கலாம். மஸ்குலைன் அப்படின்னா அது ஒரு மேல், ஒரு ஆணாக இருக்கலாம், இல்லை ஒரு ஃபெமினைன் ஃபீமேல் பெண்ணாகவும் இருக்கலாம். அதான் வந்து இங்கே சொல்ல வராங்க. நெக்ஸ்ட், தேர் ஆர் 3 persons. பர்சனல் ப்ரொனவுன்ஸ் கடையில் இந்த மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன்னு வரும். அது என்னென்னு இப்போ பார்த்துடலாம். The first person is the person speaking. I, me, mine, we, us and our are pronouns of the first person. ஃபர்ஸ்ட் பர்சன் அப்படின்னா யார் பேசுகிறாங்களோ அவங்க தான் ஃபர்ஸ்ட் பர்சன். நான் பேசிகிட்டு இருக்கேன், ஸோ நான் தான் இப்போ ஃபர்ஸ்ட் பர்சன். ஐ அப்படின்னா நான், மீனா நான், மைனானும் நான், வீணா நாங்கள், அஸ்னா நாங்கள், ஆர்னாலும் நாங்கள் தான். ஸோ பேசுகிறவங்களுக்கு தான் நம்ம ஃபர்ஸ்ட் பர்சன் அப்படிங்கிற ஒரு பேர் கொடுப்போம். இப்போ நம்ம செகண்ட் பர்சன் பார்க்கலாம். The second person is the person speaking to. You, your and yours are the second person pronouns. நான் வந்து ஃபர்ஸ்ட் பர்சன், நான் யார் கூட பேசிகிட்டு இருக்கேன், உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் தான் இப்போ செகண்ட் பர்சன். ஒருத்தவங்க பேசி இன்னொருத்தவங்க கேட்பாங்க இல்லையா, அவங்க தான் வந்து செகண்ட் பர்சன். யூ, யார்ஸ் எல்லாம் வந்து செகண்ட் பர்சன் ப்ரோனவுன். நீங்கள் அப்படியெல்லாம் வந்து செகண்ட் பர்சன் ப்ரோனவுன். தேர்ட் பர்சன். The third person is the person spoken about. He, him, his, she, he, hers, its, they, them and their are third person pronouns. ஃபர்ஸ்ட் பர்சன்னா பேசுகிறவங்க, செகண்ட் பர்சன்னா யார்கிட்ட பேசுகிறோமோ அவங்க, அண்ட் தேர்ட் பர்சன்னா மூணாவது மனுஷன். அவர் வந்து இந்த கான்வர்சேஷன்லேயே இருக்க மாட்டார், அவர் வந்து வெளியில் இருப்பார். அவர் தான் வந்து தேர்ட் பர்சன். நான் என்னை பற்றியும் பேச மாட்டேன், அந்த செகண்ட் பர்சனை பற்றியும் பேச மாட்டேன், வேற ஒருத்தவங்களை பற்றி பேசினா அதான் வந்து அவர் தான் வந்து தேர்ட் பர்சன். ஹீ அப்படின்னா ஹீ, ஹிம், ஹிஸ், ஷீ, ஹீ, ஹர்ஸ், இட்ஸ், தே, தெம், தேர், இது எல்லாமே வந்து தேர்ட் பர்சன் ப்ரோனவுன்ஸ் தான். நெக்ஸ்ட், இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து சிங்குலர் ப்ளூரல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் பர்சனுக்கு சிங்குலர் வந்து ஐ, மீ, மைன், யூஸ்டு ஃபார் போத் மேல்ஸ் அண்ட் ஃபீமேல்ஸ். இங்கே நான் வந்து என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, நம்ம ஒரு 2 ஸ்லைட் முன்னாடி பார்த்தோம் இல்லையா, இதான் நம்ம பார்த்தோன்னா, லைக் நவுன்ஸ் ப்ரோனவுன்ஸ் கேன் ஆல்சோ பி சிங்குலர் ஆர் ப்ளூரல், மஸ்குலைன் ஆர் ஃபெமினைன். இந்த லைனுக்கு தான் நான் வந்து உங்களுக்கு அங்கே ஒரு டேபிள் மாதிரி போட்டு காமிச்சிருக்கேன். இப்போ பாருங்கள், ஃபர்ஸ்ட் பர்சன் நம்ம சொன்னோம் இல்லையா, ஐ, மீ, மைன், இதெல்லாம் அதில் எது வந்து சிங்குலர் ப்ளூரல், எது வந்து மேல் ஃபீமேல்னு பார்க்க போகிறோம். சிங்குலரில் ஐ, மீ, மைன் எல்லாமே வந்து ஒரே ஒரு பர்சனுக்கு தான் யூஸ் பண்ண முடியும். இது வந்து மேலுக்கும் யூஸ் பண்ணலாம், ஃபீமேலுக்கும் யூஸ் பண்ணலாம். ப்ளூரலில் வி, மீ, யார்ஸ் இது எல்லாமே ப்ளூரலுக்கு வரும். என்னடா 2 டைம் மீ வந்திருக்கேன்னு பார்க்குறீங்களா?
சிங்குலரில் வந்து நம்ம மீன்னு சொல்லிக்கலாம், ப்ளூரலுக்கும் நம்ம மீ அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணிக்கலாம். சிங்குலரில் மீன்னு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ப்ளூரலில் அப்படியும் நம்ம வந்து மீ யூஸ் பண்ணுவோம். நீங்கள் வந்து எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நீங்கள் யூஸ் பண்ணும்போது அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். இங்கே தான் நம்ம சிங்குலர் யூஸ் பண்ணுவோம், இங்கே தான் வந்து நம்ம ப்ளூரல் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. செகண்ட் பர்சன் சிங்குலரில் வந்து யூ யார்ஸ், ப்ளூரலில் வந்து யூ யார்ஸ். ரெண்டுத்துக்குமே வந்து சிங்குலர் ப்ளூரல் வரும். யூ யார்ஸ்க்கு சிங்குலரும் ப்ளூரல் வரும். அது வந்து சென்டென்ஸோட யூசேஜ் பொறுத்து இருக்குது. யூஸ்ட் ஃபார் போத் மேல்ஸ் அண்ட் ஃபீமேல்ஸ். இது ஒரு கேர்ளுக்காகவும் இருக்கலாம், பாயாக்காகவும் இருக்கலாம். இப்போ நம்ம தேர்ட் பர்சனுக்கு பார்க்க போகிறோம். சிங்குலருக்கு வந்து ஹீ, ஹிம், ஹிஸ். இது வந்து மேல்க்கு யூஸ் பண்ணுறது. ஷீ, ஹர், ஹர்ஸ். இது வந்து ஃபீமேல்ஸ்க்கு யூஸ் பண்ணுறது. இட்ஸ் வந்து நான் லிவிங் திங்ஸ்க்கும் அனிமல்ஸ்க்கும் யூஸ் பண்ணுறது. இப்போ ப்ளூரல் பார்க்கலாம். தே, தெம், தெயர்ஸ். இது மூணுமே மேல்க்காக இருக்கலாம், ஃபீமேல்க்காக இருக்கலாம், அனிமல்ஸ்க்காக இருக்கலாம், இல்லை ஒரு நான் லிவிங் திங்காக கூட இருக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் டைப் ஆஃப் ப்ரோனவுன் டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனவுன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். A pronoun that is used to point out a particular object is called a demonstrative pronoun. ஆக்சுவலாக டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனவுன்னா பேரே பெருசாக இருக்கே என்னடா இதுன்னு பார்க்காதீங்க, இது ரொம்ப ஈஸி. டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனவுன் அப்படின்னா அது வந்து ஒரு ஆப்ஜெக்டை பாயிண்ட் அவுட் பண்ணி காமிக்க உதவுறது. ஒரு ஆப்ஜெக்டை பாயிண்ட் அவுட் பண்ணி காமிக்கிறது அப்படின்னா நம்ம வந்து ஒரு விஷயத்தை பற்றி நல்லா அழுத்தம் கொடுத்து சொல்கிறது. இந்த சென்டென்ஸில் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா திஸ் இஸ் அ பென் அப்படிங்கிற சென்டென்ஸில் திஸ் இஸ் அ பென் அப்படிங்கிற இந்த சென்டென்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு பெண்ணை தான் வந்து ஐ ஹாவ் பாயிண்டட் அவுட். ஸோ இது வந்து ஒரு ஆப்ஜெக்ட் தட் இஸ் பாயிண்டட் அவுட். இதை வந்து நான் பாயிண்ட் அவுட் பண்ணுறதுக்கு திஸ் அப்படிங்கிற ஒரு ப்ரோனவுனை யூஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா தீஸ் ஆர் பாட்டில்ஸ் அப்படிங்கிற சென்டென்ஸில் பாட்டில்ஸ் அப்படிங்கிறது இங்கே வந்து ஆப்ஜெக்ட், நான் பாயிண்ட் அவுட் பண்ணி காமிச்சிருக்க ஆப்ஜெக்ட். தீஸ் தான் வந்து இங்கே பாட்டில்ஸை நான் பாயிண்ட் அவுட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணியிருக்க ப்ரோனவுன். அதே மாதிரி புக்குங்கிறது இங்கே ஒரு ஆப்ஜெக்ட், இதை பாயிண்ட் அவுட் பண்ண நான் தட்டுங்கிற ப்ரோனவுனை யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனவுன்ஸ்னால் ஒரு பர்டிகுலர் ஆப்ஜெக்டை பாயிண்ட் அவுட் பண்ண யூஸ் பண்ணுறது தான் டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனவுன்ஸ். நெக்ஸ்ட் interrogative pronouns. A pronoun that is used to ask a question is called an interrogative pronoun. இன்ட்ராகேட்டிவ் ப்ரோனவுன்னா சிம்பிளாக சொல்லணும்னா கொஸ்டின் கேட்க யூஸ் பண்ணுறது தான் இந்த இன்ட்ராகேட்டிவ் ப்ரோனவுன் அப்படிங்கிறது. இது வந்து என்ன டைப் ஆஃப் கொஸ்டினாகவும் இருக்கலாம், ஆனால் கொஸ்டின் கேட்க யூஸ் பண்ணுற ஒரு ப்ரோனவுன் வந்து இன்ட்ராகேட்டிவ் ப்ரோனவுன். எக்ஸாம்பிள் வாட் டு யூ வாண்ட், ஹூ இஸ் தேர், ஹூம் டிட் யூ மீட், இதெல்லாமே வந்து இன்டராகேட்டிவ் ப்ரோனவுன்ஸ். இங்கே வாட், ஹூ, அப்புறம் ஹூம் இதெல்லாமே வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்டராகேட்டிவ் ப்ரோனவுன்ஸ். இங்கே வாட், ஹூம், ஹூ இது எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஸ்டின் கேட்க நம்ம யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ். இதெல்லாம் நம்ம கொஸ்டினிங் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வாட், ஹூ, ஹூம், ஹவு, வென் இதெல்லாமே வந்துட்டு ஒரு இன்டராகேட்டிவ் ப்ரோனவுன் தான். நம்ம இங்கே வாட்டுங்கிற யூஸ் பண்ணியிருக்கோம், உனக்கு என்ன வேணும்னு கேட்க நம்ம வாட் யூஸ் பண்ணியிருக்கோம். யார் அங்கே இருக்கான்றதுக்கு ஹூ யூஸ் பண்ணியிருக்கோம். யாரை மீட் பண்ணன்னு கேட்குறதுக்கு ஹூமை யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இன்ட்ராகேட்டிவ் ப்ரோனவுன் வந்து ஒரு கொஸ்டின் கேட்க உதவுறது தான். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன்ஸ். த ப்ரோனவுன் தட் இஸ் யூஸ்ட் வென் த doer and the receiver of the sentence is same is called as reflexive pronoun. ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன் நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா டூவரும் ரிசீவரும் சேமாக இருக்கும்போது. என்ன டூவர் என்ன ரிசீவர் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா டூவர் அப்படிங்கிறது அந்த சென்டென்ஸில் ஒரு இதை பண்ணுறவர் பேர் தான் நம்ம டூவர்னு சொல்லுவோம். ரிசீவர்னால் அந்த ஆக்ஷனை வாங்குறவர் பேர் தான் ரிசீவர். அப்படி சொன்னால் உங்களுக்கு புரியாது, பட் நீங்கள் யூஸ் பண்ணும்போது பாருங்களேன். லைக் ஐ என்ஜாய்ட் மை செல்ஃப் அப்படிங்கிற இந்த சென்டென்ஸில்
நான் அப்படிங்கிறது டூவர், நான் தான் அந்த இதை பண்ணுறேன், ஸோ நான் தான் டூவர். ரிசீவர் மை செல்ஃப் தான் வந்து இங்கே ரிசீவர். ரிசீவர்னா என்ன, அந்த ஆக்ஷனை வாங்கிக்கிறவர், அந்த ஆக்ஷனை பார்க்குறவர், அதான் வந்து மை ரிசீவர்னு சொல்லுவோம். லைக் ஃபர்ஸ்ட் பர்சனாக பேசுகிறவர், செகண்ட் பர்சனாக கேட்குறவர். அதே மாதிரி டூவருங்கிறது பண்ணுறவர், ரிசீவருங்கிறது அதை வாங்குறவர். அந்த அடிப்படையில் அந்த லிஸ்ட்டில் நம்ம பார்த்தோம்னா இங்கே டூவரும் ரிசீவரும் ஒரு சென்டென்ஸில் சேமாக இருக்கும்போது அந்த சென்டென்ஸ் வந்து ஒரு ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன் சென்டென்ஸாக மாறிடும். லைக் ஐ என்ஜாய்ட் மை செல்ஃப், நானாகவே ரொம்ப என்ஜாய் பண்ணேன். நான் அப்படிங்கிறது டூவர், மை செல்ஃப் அப்படிங்கிறது இங்கே ரிசீவர். ரெண்டுமே வந்து சேமாக இருக்கிறதுனால இந்த சென்டென்ஸ் வந்து ஒரு ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன் சென்டென்ஸ். we அப்படிங்கிறது டூவர், ஆர் செல்ஃப்ஸ் அப்படிங்கிறது ரிசீவர். ஸோ we enjoyed ourselvesங்கிறது ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன்ஸ். she herself, she வந்து டூவர், herself வந்து ரிசீவர். ஸோ நான் வந்து அவள் வந்து அவளாவே என்ஜாய் பண்ணாங்கிறது தான் இங்கே ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன். இங்கே ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன் அப்படின்னா அந்த சென்டென்ஸில் டூவரும் ரிசீவரும் சேமாக இருக்கணும், அதை பண்ணுறவங்களும் வாங்குறவங்களும் சேமாக இருக்கத்தான் ஒரு ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன். ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா அது நம்மளவே வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணும். நம்ம ஷீன் யூஸ் பண்ணுறோம், அவளை யூஸ் பண்ணுறோன்னா அவளவே வந்து அது ரிஃப்ளெக்ட் பண்ணும், அவளுக்கே வந்து அது திருப்பி கிடைக்கும். அதே மாதிரி நான் அப்படின்னு யூஸ் பண்ணுறது அது எனக்கே வரும், அவங்கன்னா அவங்களுக்கே வரும், அதுதான் வந்து ஒரு ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது எம்ஃபசைசிங் ப்ரோனவுன்ஸ். இந்த வேர்ட் பேர் எம்ஃபசைசிங். The pronoun that is used to specify a noun or pronoun is called an emphasizing pronoun. Emphasizing pronoun அப்படின்னா அது வந்து ஒரு நவுனை இல்லை ஒரு ப்ரோனவுனவே ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறதுக்கு இந்த எம்ஃபசைசிங் ப்ரோனவுன்னு யூஸ் பண்ணுவோம். எம்ஃபசைசிங் அப்படின்னா ஒரு இதவே வந்து நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணிகிட்டே இருக்காது, அதில் வந்து ரொம்ப அழுத்தம் கொடுத்துட்டே இருப்போம். அது ஒரு நவுனாக இருக்கலாம் இல்லை ஒரு ப்ரோனவுனாக இருக்கலாம். அதான் வந்து எம்ஃபசைசிங் ப்ரோனவுன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இங்கே ஐ myself saw him counting, she herself told me the news, he informed the police himself அப்படின்னு கொடுத்துருக்கோம் இல்லையா. இதெல்லாம் வந்து எம்ஃபசைசிங் ப்ரோனவுன். நம்ம சும்மா சொல்லியிருக்கலாம் ஐ saw him counting அப்படின்னு சொல்லியிருக்கலாம், ஆனால் ஐ myself saw him countingன்னு சொல்லியிருக்கோம். ஏன்னா நான் தான் அவன் கவுண்ட் பண்ணுறதை பார்த்து நம்ம அந்த இடத்துல அழுத்தம் கொடுக்குறோம். அது வந்து எதுக்காக வேணாலும் இருக்கலாம், ஒருத்தவங்க நம்புறதுக்காக இருக்கலாம், இல்லை இதுதான் உண்மைன்னு சொல்கிறதுக்காக இருக்கலாம். ஸோ இதுக்கெலாம் வந்து நம்ம எம்ஃபசைசிங் ப்ரோனவுன்ஸை யூஸ் பண்ணுவோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐ அப்படிங்கிறது நான், மை செல்ஃப்னாலும் நான் தான், ஷீங்கிற இடத்துல ஹர் செல்ஃப், ஹீங்கிற இடத்துல ஹிம் செல்ஃப். இங்கே ரெண்டும் வந்து சேர்ந்து வந்திருக்கு, லைக் ஐ மை செல்ஃப், ஷீ ஹர் செல்ஃப். இங்கே தனித்தனியாக வந்திருக்கு ஹீ ஹிம் செல்ஃப். இது வந்து அந்த இடத்த பொறுத்து மாறும். ஸோ எம்ஃபசைசிங் ப்ரோனவுன்னா சிம்பிளாக சொல்லணும்னா அது வந்துட்டு ஒரு நவுனையோ ப்ரோனவுனையோ அழுத்தம் கொடுக்க யூஸ் பண்ணுறது தான் இந்த எம்ஃபசைசிங் ப்ரோனவுன். நெக்ஸ்ட் நம்ம கடைசி டைப் ஆஃப் ப்ரோனவுன் பொசசிவ் ப்ரோனவுன்ஸ் பார்க்க போகிறோம். அ ப்ரோனவுன் தட் ஷோஸ் ஓனர்ஷிப் இஸ் கால்ட் ஆஸ் அ பொசசிவ் ப்ரோனவுன். பொசசிவ் ப்ரோனவுன் வந்து ஓனர்ஷிப் காமிக்கும். ஓனர்ஷிப்னா இந்த உரிமை அப்படிங்கிறது தான் ஓனர்ஷிப். ஓனர்ஷிப்னா உரிமை, பொசசிவ்னாலும் உரிமை தான். ஐ ஆம் பொசசிவ் ஆன் மை பிரதர்னு ஒரு சென்டென்ஸ் இருக்குன்னா நான் வந்து என்னோட தம்பி மேலே உரிமை கொண்டவள் அப்படிங்கிறது தான் அதோட மீனிங். ஐ ஆம் பொசசிவ் ஆன் தட் நோட் புக் அப்படின்னா எனக்கு தான் அந்த நோட் புக் மேலே உரிமை இருக்குங்கிறது. நம்ம பொசசிவ் மட்டும் யூஸ் பண்ணக்கூடாது. அதாவது நம்ம பொசசிவ் மட்டும் யூஸ் பண்ணாமல் மை, மைன், ஆர், ஆஸ் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணலாம். சில இது வந்து ஆர், ஆர்ஸ், தேர்ஸ் இதெல்லாம் வந்துட்டு நம்ம பொசசிவ் ப்ரோனவுன்ஸ்க்கு யூஸ் பண்ணுற சில ப்ரோனவுன்ஸ். நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள், திஸ் இஸ் மை பென், இது என்னோட பென், இது என்னோடதுங்கிறது இங்கே வந்து ஓனர்ஷிப் ரிப்ரசன்ட் பண்ணுது. தட் கார் இஸ் மைன்
மைன் அப்படின்னா என்னோடது, அதுவும் வந்து ஒரு ஓனர்ஷிப்பை தான் காமிக்குது. இங்கே மைனாலும் என்னோடது தான், ஆனால் சென்டென்ஸை பொறுத்து அதோட யூசேஜஸ் மாறும். நம்ம எப்படி ஹிஸ், ஹியர்ஸ் அதுக்கெல்லாம் பார்த்தோம், ஷீ ஹீலாம் பார்த்தோம். அது மாதிரி பொசசிவ் ப்ரோனவுன் அப்படின்னா அது சிம்பிளாக ஒரு ஓனர்ஷிப், உரிமையை சொல்லும். அதுதான் வந்து பொசசிவ் ப்ரோனவுன் அப்படிங்கிறது. இங்கே பாருங்கள், ஒரு ஃபர்ஸ்ட் பர்சனில் நம்ம மைன் யூஸ் பண்ணுவோம், ஆர்ஸ் யூஸ் பண்ணுவோம். எதுக்கு இதுக்கு நான் கொடுத்துருக்கேன்னா, பொசசிவ் ப்ரோனவுன் வந்து இது எல்லாமே பொசசிவ் ப்ரோனவுனோட ஒரு எக்ஸாம்பிள்ஸ் தான். இங்கே பாருங்கள், இது எல்லாமே பொசசிவ் ப்ரோனவுனோட எக்ஸாம்பிள்ஸ் தான். ஓகே ஃபைன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மைன் அப்படிங்கிறது ஒரு பொசசிவ் ப்ரோனவுன். இதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பர்சனுக்கு யூஸ் பண்ணுவோம். மைன் வந்து சிங்குலர், ஆர்ஸும் வந்து ஃபர்ஸ்ட் பர்சனுக்கு யூஸ் பண்ணுவோம். இது ப்ளூரல். மைன்னா என்னோடது, ஆர்ஸ்னா எங்களோடது. செகண்ட் பர்சனுக்கு வந்து நம்ம யார்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஏற்கனவே சொன்ன மாதிரி யார்ஸ் வந்து சிங்குலருக்காகவும் இருக்கலாம், ப்ளூரலுக்காகவும் இருக்கலாம். உங்களோட இது வந்து நம்ம சிங்குலர் யூஸ் பண்ணுவோம், ப்ளூரலுக்கும் யூஸ் பண்ணுவோம். இது செகண்ட் பர்சன். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இந்த பென் உன்னுடையது அப்படின்றதுக்கும் நம்ம திஸ் பென் இஸ் யார்ஸ்ன்னு தான் சொல்லுவோமே தவிர திஸ் பென் இஸ் யார்னு சொல்ல மாட்டோம். திஸ் பென் இஸ் யார்ஸ் அப்படின்னு சொல்லும் போது அது சிங்குலருக்கு வரும். இது உன்னோடதுங்கிறது ஒரே ஒரு பர்சன் தான், அது வந்து சிங்குலருக்கு வரும். இது இந்த புத்தகங்கள் உங்களுடையது, இந்த புத்தகங்கள் வந்து உங்களுடையது வந்து ப்ளூரலுக்கு வரும். இப்போ நம்ம தேர்ட் பர்சனுக்கு பார்க்கலாம். ஹிஸ், ஹர்ஸ், இட்ஸ், இது எல்லாமே வந்து சிங்குலரில் வரும். ஹர்ஸ்னா இட்ஸு, ஹர்ஸ் எல்லாம் ப்ளூரல்னு நினைக்காதீங்க, எஸ் போட்டிருக்கனால இது வந்து சிங்குலர் தான். அது அவளுடையதுங்கிறது திஸ் இஸ் ஹர் அப்படின்னு சொல்ல மாட்டோம், திஸ் இஸ் ஹர்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவோம். அதனால் இதெல்லாம் வந்து சிங்குலருக்கு வரும். ஹிஸ் அப்படின்னா அவனுடையது, ஹர்ஸ்னா அவளுடையது, இட்ஸ்னா அதோடையது அப்படின்னு சொல்லுவோம். தேயர்ஸுங்கிறது இங்கே வந்து ப்ளூரல், இது வந்து அவங்களோடையது அப்படின்னு சொல்லும்போது அது ப்ளூரலாகவும் தேர்ட் பர்சனாகவும் இந்த பொசசிவ் ப்ரோனவுன்ஸ் இருக்கும். இப்போ வந்து நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு விஷயந்தான் பார்க்க போகிறோம். அது வந்து ப்ராக்டிஸ் எக்ஸசைஸ். இது வரைக்கும் நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு வந்து அதெல்லாம் வந்து ரொம்ப புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ நமக்கு வந்து புரிஞ்சிருக்கும் இல்லையா, அதுதான் வந்து நம்ம டெஸ்ட் பண்ணுறதுக்காக ப்ராக்டிஸ் எக்ஸசைஸ் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாம். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஐடென்டிஃபை த பர்சனல் ப்ரோனவுன் அமாங் த ஃபாலோவிங். இங்கே எது பர்சனல் ப்ரோனவுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இதில் பர்சனல் ப்ரோனவுன் எது? திஸ்ஸா, மை செல்ஃபா, இட்டா, இல்லை இட் அண்ட் மை செல்ஃபா? ஆமாம், இட் அப்படிங்கிறதா இங்கே வந்து ஒரு பர்சனல் ப்ரோனவுன். Which among the following is not a possessive pronoun? இங்கே எதில் possessive pronoun இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. His அப்படிங்கிறது வந்து ஒரு possessive pronoun, mine அப்படிங்கிறது ஒரு possessive pronoun, yours அப்படிங்கிறது ஒரு possessive pronoun தான். ours அதாவது ஆர் அப்படிங்கிறது வந்து ஒரு possessive pronoun இல்லை. ஸோ ஆர் தான் வந்து இங்கே ஒரு ஆன்சர். இப்போ நம்ம தெரிய மாட்டேங்குது. which among the following is not a demonstrative pronoun? அதான் வந்து பார்க்க போகிறோம். இங்கே demonstrative pronoun எது? which is not a demonstrative pronoun. இது demonstrative pronoun இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே demonstrative pronoun அப்படின்னா என்ன? ஒரு இதை வந்து பாயிண்ட் அவுட் பண்ண யூஸ் ஆகிறதா வந்து demonstrative pronoun. ஸோ இங்கே வந்து எது demonstrative pronoun இல்லை? எஸ், them தான் வந்து இங்கே demonstrative pronoun இல்லை. நெக்ஸ்ட், which among the following is not an interrogative pronoun? இதுக்கு ஆன்சர் வந்துட்டு யார்ஸ் வந்து ஒரு இன்ட்ராகேட்டிவ் ப்ரோனவுன் இல்லை. ஐடென்டிஃபை த எம்ஃபசைசிங் ப்ரோனவுன் அமாங் த ஃபாலோவிங். இங்கே எம்ஃபசைசிங் ப்ரோனவுன் எது? யோசிச்சு சொல்லுங்கள். எஸ், போத் பி அண்ட் சி, அதாவது ஆப்ஷன் டி தான் கரெக்ட். ஏன்னா
whose அப்படிங்கிறது ஒரு emphasizing pronoun plus yourஸ்ங்கிறது ஒரு emphasizing pronoun. Next, நம்ம identify the personal pronoun among the following பார்க்க போகிறோம். இதில் எது personal pronoun நமக்கு பார்த்தாலே தெரியும். இதில் இருக்க எல்லாமே personal pronoun தான். So all of these is the answer. Next, she often reads books அப்படின்னு இருக்கு. இதில் she அப்படிங்கிற வேர்டை அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க. அது என்ன ப்ரோனவுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். she அப்படிங்கிறது என்ன ப்ரோனவுன்? பர்சனலாக, இன்டராகேட்டிவா, ரிஃப்ளெக்சிவா இல்லை பொசிசிவா? நம்ம நல்லா யோசிச்சு சொல்லலாம். she அப்படிங்கிறது ஒரு பர்சனல் ப்ரோனவுன். எஸ், she அப்படிங்கிறது ஒரு பர்சனல் ப்ரோனவுன் இஸ் த ரைட் ஆன்சர். they are on the wall. ஸோ இதில் தேவ் அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க. அது என்ன ப்ரோனவுன்? எஸ், அதுவும் ஒரு பர்சனல் ப்ரோனவுன் தான். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். விச் கலர் டூ யூ ப்ரிஃபர்னு போட்டு விச் கேட்டிருக்காங்க. பார்த்தாலே தெரியுது, விச்ங்கிறது இன்டராகேட்டிவ், ஒரு கொஸ்டின் கேட்க யூஸ் பண்ணுற ஒரு ப்ரோனவுன். நெக்ஸ்ட் ஒன், ஹூஸ் கார் இஸ் தட்? யாரோட கார் அது? இதுவும் ஹூஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவும் ஒரு இன்ட்ராகேட்டிவ் ப்ரோனவுன். ஐ மை செல்ஃப் வாஷ்ட் த கார்ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ மை செல்ஃப் அண்டர்லைன் பண்ணியிருக்கிறதுனால அது ஒரு ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன். ஆப்ஷன் ஏ தான் இங்கே கரெக்ட். நெக்ஸ்ட், ஐ டேஷ் வாஷ் டேஷ் க்ளோத்ஸ். அதான் இங்கே கொஸ்டின். ஐ டேஷ் வாஷ் டேஷ் க்ளோத்ஸ். ஸோ இங்கே ஆன்சர் என்ன? 2 டேஷ் கொடுத்துருக்காங்க. இங்கே ரெண்டுத்துலேயுமே நம்ம கரெக்டான ப்ரோனவுனை ஃபில் பண்ணும். ஐ மை செல்ஃப் வாஷ் மை க்ளோத்ஸ். இதான் இதுக்கான ஆன்சர். ஐ மை செல்ஃப் வாஷ் மை க்ளோத்ஸ். ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன், ஹீ கேவ் டேஷ் அ புக். ஹீ கேவ் டேஷ் அ புக். இவன் ஒரு புக்கு கொடுத்துருக்கான். யாருக்கு? மை, ஐ, மீ, மை செல். ஹீ கேவ் மீ அ புக். ஸோ மீ தான் இங்கே ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன், வி டிசைடட் டு டூ ஆல் த குக்கிங் டேஷ். நாங்கள் குக்கிங் பண்ணலான் இருக்கோம். யார் பண்ணலான் இருக்கோம் குக்கிங்கு? பை ஆர் செல்ஃப். நாங்களே குக்கிங் பண்ணிக்கிறோம். அதுதான் இதோட அர்த்தம். ஸோ ஆன்சர் பை ஆர் செல்ஸ். ஹீ டேஷ் ஆன்சர் த ஃபோன். அவன் ஃபோனை ஆன்சர் பண்ணான். டேஷ் கொடுத்துருக்கனால ஹிம்செல்ஃப். ஹீ ஹிம்செல்ஃப் ஆன்சர்ட் த ஃபோன். நெக்ஸ்ட் பாருங்கள். ஸ்டெல்லா அண்ட் மரியா haven't met dash for a long time. Stella and Maria haven't met each other for a long time தான் இங்கே ஆன்சர். My friends enjoyed dash very much at the concert. இங்கே ஆன்சர் என்ன? மை ஃப்ரெண்ட்ஸ். அவங்களே என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அவங்க கான்சர்ட்டை என்ஜாய் பண்ணாங்க. அவங்களே கான்சர்ட்டை என்ஜாய் பண்ணாங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் தெம்செல்ஸ். சாம் ரிப்பேர்ட் ஹிஸ் கார் டேஷ். சாம்ங்கிறது ஒரு பையன் தானே. ஸோ இங்கே சாம் ஹிம்செல்ஃப் சாம் ரிப்பேர்ட் ஹிஸ் கார் ஹிம்செல்ஃப். வி ஹெல்ப்ட் டேஷ் வித் ஆர் ரிப்போர்ட். வி ஹெல்ப்டு, அதாவது நாங்கள் ரிப்போர்ட் கூட நாங்கள் ஹெல்ப் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு போட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வி ஹெல்ப்ட் ஈச் அதர் வித் ஆர் ரிப்போர்ட். ஸோ ஆன்சர் இஸ் சி. 1 minute. ஆன்சர் இஸ் சி, ஈச் அதர் வித் ஆர் ரிப்போர்ட். அவ்வளோதான், வீடியோ முடிஞ்சிச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்குன்னு நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.